بسم الله الرحمن الرحيم شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان. Assalamu alaikum wa rahmatullahi ta'ala wa barakatuh. Welcome to Darul Iman, Tamil Islamic Center, Ilam Pillai Ramadan Kids Series 2025, Day 10. Today, Qiraat will be recited by Afra Rasool, role play will be presented by Adam, Abdurrahman and Maryam, followed by insights on Islam and science. Jazakumullahu khairan. يا رمضان يا رمضان يا رمضان يا رمضان هليك ليلك يا رمضان حنا صوامك يا رمضان نور علينا يا رمضان يا رمضان ليلك ونهارك يا رمضان بركة ورحمة يا رمضان ذكر وتلاوة يا رمضان رمضان كريم. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ولما رأى المؤمنون الأحزاب قالوا هذا ما وعدنا الله ورسوله وصدق الله ورسوله وما زادهم إلا إيمانا وتسليما. من المؤمنين رجال صدقوا ما عاهدوا الله عليه فمنهم من قضى نحبه ومنهم من ينتظر وما بدلوا تبديلا. صدق الله العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால். மேலும் உண்மையான நம்பிக்கையாளர்கள் நிலை இவ்வாறு இருந்தது. அதாவது தாக்க வந்த கூட்டத்தாரை அவர்கள் பார்த்ததுமே உரக்க கூறினார்கள், அல்லாஹுவும் அவனுடைய தூதரும் நம்மிடம் வாக்களித்தது இதுதான். அல்லாஹ் மற்றும் அவனுடைய தூதரின் வாக்கு முற்றிலும் உண்மையாக இருந்தது. இந்நிகழ்ச்சி நம்பிக்கையையும் அடிபணிதலையும் அவர்களுக்கு இன்னும் அதிகப்படுத்திவிட்டது. நம்பிக்கையாளர்களில் இத்தகையவர்களும் இருக்கின்றனர். அல்லாஹ்விடம் தாங்கள் கொடுத்த வாக்குறுதியை அவர்கள் மெய்ப்படுத்தி காட்டிவிட்டிருக்கிறார்கள். அவர்களில் சிலர் தமது நேர்ச்சையை நிறைவேற்றிவிட்டார்கள். இன்னும் சிலர் அதற்கான நேரத்தை எதிர்பார்த்த வண்ணம் இருக்கின்றார்கள். அவர்கள் தம்முடைய நடத்தையில் எவ்வித மாற்றத்தையும் செய்யவில்லை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆதம் நல்லா இருக்கியா? வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்ஹம்துலில்லாஹ், நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? அல்ஹம்துலில்லாஹ், நான் நல்லா இருக்கேன். ஆதம் உன்னை தான் பார்க்கவே முடியல. அம்மா, உன் ஃபுட்பால் கிளாஸ்லாம் எப்படி போகுது? அல்ஹம்துலில்லாஹ், நல்லா போகுது. இப்போ ஒரு டோர்னமெண்ட்டு கூட வச்சாங்க. அதில் எங்கள் டீம் வின் பண்ணாங்க. எங்கள் கோச் நல்லா டீச் பண்ணுறாங்க. மாஷா அல்லாஹ். உன்னோட ஃபுட்பால் அகாடமியோட டீட்டெயில்ஸும் சொல்கிறியா? நானும் ஜாயின் பண்ணிக்கலான்னு நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ், நாளைக்கு என் வீட்டுக்கு வா. அப்போ எங்கள் கோச் ஃபோன் நம்பர் தரேன். ஓகே, இன்ஷா அல்லாஹ். நான் உன் வீட்டுக்கு நாளைக்கு 5 மணிக்கு வருவேன். நீ கண்டிப்பாக வீட்டில் 5 மணிக்கு இருப்பல, ஏன்னா எனக்கு வேறு இன்னொரு கிளாஸ் போகணும் நாளைக்கு, அதனால தான். இன்ஷா அல்லாஹ், கண்டிப்பாக வீட்டில் இருப்பேன். ஓகே, இன்ஷா அல்லாஹ். நாளைக்கு பார்க்கலாம் நம்ம. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம். அண்ணே, என்னோட ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போனதுனால என்னைய கூட்டிகிட்டு போறியா? இல்லை மரியம், இன்னைக்கு என் ஃப்ரெண்ட் அப்துரஹ்மான் நம்ம வீட்டுக்கு வரான். அதனால உன்னை கூட்டிகிட்டு போக முடியாது. ஓ, அந்த கண்ணாடி போட்டிருக்க அப்துல் ரஹ்மான் தானே? அவன் வந்துட்டு போகிறான். நீ இன்னைக்கு இல்லைன்னா அவன் திருப்பியும் நாளைக்கு வருவான். அதனால நீ இன்னைக்கு கூட்டிகிட்டு போ. இது இப்படி சொல்லக்கூடாது மரியம், இது தப்பு. நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, உங்கள் சகோதரர்கிட்ட ஆர்கியூ பண்ணாத, கிண்டல் பண்ணாத, வாக்கு கொடுத்தா அதை மீறாத. புரியுதா? அஸ் அ முஸ்லீமா நம்ம இதை ப்ராக்டிஸ் பண்ணும். அப்போ தான் அல்லாஹ்க்கு நம்ம பிடிக்கும். ஓகேண்ணே, இன்ஷால்லா நபி சொன்ன வழியிலே ஃபாலோ பண்ணலாம். இன்ஷா அல்லாஹ்.
நபி வழியில் நடப்போம், நன்மைகளை பெறுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். இஸ்லாமும் அறிவியலும் அப்படிங்கிற தலைப்பில் இன்றைக்கும் நாம் கருவியலை பற்றி தான் பார்க்க போகிறோம். நவீன விஞ்ஞானம் தாயின் கருவறை செயல்பாடுகளை பற்றி இப்போ சொல்கிற விஷயங்களை 1400 வருஷத்துக்கு முன்னாடியே குர்ஆன் எப்படி சொல்லியிருக்கு அப்படிங்கிறதுல ஒரு சில விஷயங்களை பற்றி மட்டும் இப்போ பார்ப்போமா? நமக்கெல்லாம் இருட்டுன்னா ஒரே பயம் இல்லைங்களா? அதுவும் இருட்டில் தனியாக இருக்கணும்னா சொல்லவே வேணாம். ஆனால் நம்ம எல்லோருமே எந்த பயமும் இல்லாமல் இருட்டில் கொஞ்ச காலம் தனியாக இருந்துட்டு தாங்க வந்திருக்கோம். அதுவும் ஜன்னல்லாம் எதுவுமே இல்லாத 3 இருட்டு த்ரில்லிங்காக இருக்குல்ல. அதை ஒன்றுக்குள் ஒன்றான இருள் சூழ்ந்த 3 அறைகள்னு கருவியல் விஞ்ஞானி டாக்டர் ஹீத் மோர் சொல்லியிருக்கிறார். 1, தாயின் வயிற்றுக்கும் கர்ப்பப்பைக்கும் இடையில் உள்ள இருள். 2, கர்ப்பப்பைக்கும் அமினோ அமிலத்தை தாங்கி நிற்கும் சவ்வுப்பைக்கும் இடையில் உள்ள இருள். 3, அமினோ அமில பைக்குள் நிலவும் இருள் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இந்த விஞ்ஞான கண்டுபிடிப்பெல்லாம் நாம் தெரிஞ்சு என்ன பண்ண போகிறோம்? ஏதோ பிறந்துட்டோம் வாழ்கிறோம் அப்படியா? நிச்சயமாக இல்லைங்க. இந்த கண்டுபிடிப்பில் இறைவனின் இருப்பை உணர்த்துகின்ற மகத்தான அத்தாட்சி இருக்குது. நுணுக்கமான இந்த அறிவியல் உண்மையை 1400 வருஷத்துக்கு முன்னாடியே அல்லாஹ் குர்ஆனில் சொல்லியிருக்கிறான். 39வது அத்தியாயம் 6வது வசனம். அவனே உங்கள் அன்னையரின் வயிற்றில் 3 இருட்திரைகளினுள் ஒன்றன் பின் ஒன்றாக உங்களுக்கு வடிவம் கொடுத்து கொண்டிருக்கிறான். இந்த காரியங்களை செய்கின்ற அந்த அல்லாஹ்தான் உங்களது இறைவனாவான். ஆட்சி அதிகாரம் அவனுக்கே உரியது. வணக்கத்திற்குரிய இறைவன் அவனைத் தவிர வேறு யாரும் இல்லை. பிறகு நீங்கள் எங்கிருந்து திசை திருப்பப்பட்டு கொண்டிருக்கின்றீர்கள் அப்படின்னு கேட்டு நீங்கள் சிந்தித்து பாருங்கள் மானிடர்களேன்னு நமக்கு அறிவுறுத்துறாங்க. சில குடும்பங்களில் பெண்களை சுற்றி மட்டும் ஒரு பிரச்சனை தொடர்கதையாக நடக்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. பெண் குழந்தைகள் பிறந்த வீட்டில் இந்த தடவையும் பொண்ணா பெத்துட்டாளான்னு வீட்டில் உள்ளவங்க அழுத்துக்குவாங்க. இந்த டயலாக் ஒரு காமனான டயலாக். ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ இதில் தாயோட பங்களிப்பு எதுவும் இல்லைங்க. முழுக்க முழுக்க தந்தையோட மரபணு சார்ந்த விஷயம்னு விஞ்ஞானம் சொல்லுது. ஆணினுடைய விந்தணுவில் இனக்கீற்றுகள்னு சொல்லப்படுகின்ற 23 ஜோடி குரோமோசோம்கள் இருக்குது. ஒரு லைனில் எக்ஸ் கட்டாயமாக இருக்கும், இன்னொரு லைனில் எக்ஸ் ஒய்ன்னு மாறி மாறி வரும். இது ஒன்றோட ஒன்று சேர்ந்து முடியக்கூடிய இடத்துல எக்ஸோட எக்ஸ் இருந்தால் அது பெண் குழந்தையாக பிறக்கும், எக்ஸோட ஒய் இருந்தால் அது ஆண் குழந்தையாக பிறக்கும். இதை பற்றியும் குர்ஆனில் அல்லாஹ் தெளிவாக சொல்லியிருக்கிறான். 53வது அத்தியாயம் 45, 46வது வசனங்களில் இப்படி சொல்கிறான் அல்லாஹ். மேலும் ஆண் பெண் ஜோடிகளை அவனே படைத்தான், தெரித்து விழும் ஒரு துளி விந்து துளியில் இருந்து. எனவே ஆணிடமிருந்து வரக்கூடிய விந்தில் தான் ஆணா பெண்ணா அப்படிங்கிற விஷயமே அடங்கியிருக்கு. புரிஞ்சுங்களா? 75வது அத்தியாயம் 37, 38, 39வது வசனங்களை பாருங்களேன். மனிதன் வெறுமனை விட்டுவிடப்படுவான் என எண்ணிக்கொண்டிருக்கின்றானா? கருவறையில் செலுத்தப்படும் அற்பமான இந்திரிய துளியாய் அவன் இருக்கவில்லையா? பின்னர் அவன் ஓர் இரத்த கட்டியாக ஆனான். பின்னர் அல்லாஹ் அவனுடைய உடலை படைத்தான், அவனுடைய உறுப்புகளை பொருத்தமாக அமைத்தான். பிறகு அவனிலிருந்து ஆண் பெண் என 2 இனங்களை உருவாக்கினான். இத்தகைய ஆற்றலுடைய இறைவன் இறந்தவர்களை மீண்டும் உயிர்ப்பிக்க மாட்டானா என்ன அப்படின்னு நம்ம செவிப்பறையை தட்டி சிந்தனையை தூண்டான் நம்மை படைத்த இறைவன். இந்த விந்து துளி எங்கிருந்து உற்பத்தியாகி வருகின்றது அப்படிங்கிறத இந்த 20வது நூற்றாண்டில் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. மனிதனுடைய இனப்பெருக்க சுரப்பிகளின் நாளங்களும் நரம்புகளும் நெஞ்சுக்கும் முதுகுக்கும் இடையில் உள்ள ஓரிடத்திலிருந்து வருவதாக நவீன விஞ்ஞானம் கண்டுபிடிச்சு சொல்லியிருக்கு. அதையும் குர்ஆன் விடலைங்க. குர்ஆன் சொல்லுது, அத்தியாயம் 86 வசனங்கள் 5லேருந்து 7 வரைக்கும், மனிதன் தான் எந்த பொருளிலிருந்து படைக்கப்பட்டிருக்கிறான் என்பதையாவது சற்று கவனித்து பார்க்கட்டுமே. பீரிட்டு பாயும் நீரிலிருந்து படைக்கப்பட்டுள்ளான். அது முதுகெலும்புக்கும் நெஞ்செலும்புக்கும் இடையிலிருந்து வெளியாகின்றது. எவ்வளோ ஒரு மகத்தான நுணுக்கமான செய்தி பார்த்தீங்களா? 22வது அத்தியாயம் 12லேருந்து 16 வரைக்கும் உள்ள வசனங்களை படித்து பாருங்களேன். மனிதனை நாம் களிமண்ணின் சத்தில் இருந்து படைத்தோம். பின்னர் ஒரு பாதுகாப்பான இடத்தில் செலுத்தப்பட்ட விந்தாக ஆக்கினோம். பிறகு அந்த விந்தினை இரத்தக்கட்டியின் வடிவத்தில் அமைத்தோம். பின்னர் அந்த இரத்தக்கட்டியை மெல்லப்பட்ட சதை கட்டியாக ஆக்கினோம்.
பிறகு அந்த சதை கட்டியை எலும்புகளாய் ஆக்கினோம். பின்னர் அவ்வெலும்புகளை சதையால் போர்த்தினோம். பிறகு அதனை முற்றிலும் வேறொரு படைப்பாக வளரச் செய்தோம். பெரும் அருட்பேறுகள் நிறைந்தவன் அல்லாஹ். அவன் படைப்பாளர்களிலெல்லாம் மிக அழகான படைப்பாளன். இந்த 4 வசனங்களில் நிறைய அறிவியல் உண்மைகள் பொதிஞ்சு கிடக்குங்க. அதாவது இந்த ப்ராசஸ் இறைவன் சொல்கிறான் பார்த்தீங்களா, அவனை ஒரு விந்தாக ஆக்கினோம். பிறகு அந்த விந்தினை இரத்தக்கட்டியாக மாற்றுறோம். அந்த இரத்தக்கட்டியை மெல்லப்பட்ட சதைக்கட்டியாக மாற்றுகின்றோம். அந்த சதைக்கட்டியை எலும்புகளாய் ஆக்கினோம். அந்த எலும்புகளை சதையால் போர்த்தினோம். இது மனிதர்களுக்கு மட்டுமல்லங்க, ஆடு, மாடு, கோழி, பூனை, யானை, ஒட்டகம், எந்த விலங்குகள், கடல்வாழ் உயிரினங்கள், நிலத்தில் இருக்கக்கூடிய உயிரினங்கள் எதை எடுத்துக்கொண்டாலும் இதே ப்ராசஸ் தான் நடக்குது. எனவே இதே ப்ராசஸ் தான் நடக்குது. அதனுடைய கருவினுடைய அமைப்பு ஒரே உருவத்தில் தான் அமைந்திருக்கின்றது. அதனால்தான் இறைவன் கடைசி வசனத்தில் என்ன சொல்கிறான்னா, பிறகு அதனை முற்றிலும் வேறொரு படைப்பாக தாயினுடைய வயிற்றில் நாம் வளரச் செய்தோம். ஏன்னா இந்த ப்ராசஸ் எல்லா விலங்கினங்களுக்கும் ஒன்றாக நடக்கின்றது. மனிதனுக்கு கடைசியில் வேறொரு படைப்பாக நாம் அவனை மனிதனாக வளரச் செய்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இறைவன் இந்த அறிவியல் உண்மையையும் சொல்கிறான். அதற்கு முதலாவது உள்ள வசனத்தில் ஒரு வார்த்தையை நம்ம பார்த்தோம், மெல்லப்பட்ட சதைக்கட்டியாக ஆக்கினோம். உடனே இதை ஆய்வு செஞ்சிருவோன்னு டாக்டர் கீத் மூர் என்ன செய்கிறாரு, ஒரு வளவளப்பான ஒரு பொருளை என்ன செய்கிறாரு, வாயில் வச்சு கம் மாதிரி உள்ள ஒரு பொருளை வாயில் வச்சு அதை மெல்றாரு. மெண்டு அதனுடைய பல் தடங்கள் இருக்குல்ல, அதோடு அதை எடுத்து வெளியே வைக்கிறார். உடனே அந்த நிலையில் இருக்கக்கூடிய ஒரு கருவை அவர் நவீன நுண்ணோக்கி மூலமாக ஆய்வு செய்கிறாரு. ஆய்வு செஞ்சு பார்த்தா மெல்லப்பட்ட அந்த பொருள் எந்த நிலையில் இருந்துச்சோ அதே நிலையில் கருவின் உள்ளே இருக்கக்கூடிய அந்த கருவினுடைய அமைப்பும் இருப்பதை பார்த்து அப்படியே சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கிறாரு. ஆகா, இது இறைவனிடமிருந்து வந்த வார்த்தைகள் தான் அப்படிங்கிறத அவர் மீண்டும் ஒரு முறை ஒப்புக்கொள்கின்றார். எனவே அவர் திரும்ப சொல்கிறாரு, நிச்சயமாக குர்ஆனில் ஏராளமான விஷயங்கள் கருவை பற்றி சொல்லப்பட்டிருக்கின்றது. இன்னும் அறிவியல் அந்த நிலையை கண்டுபிடிக்கக்கூடிய நிலையை எட்டவில்லை என்றுதான் நாம் சொல்ல வேண்டும் என்று அவர் கூறுகின்றார். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் படைப்பாளர்களிலெல்லாம் மிகச்சிறந்த படைப்பாளன் இல்லையா? எல்லா புகழும் இறைவனுக்கே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.